अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்றது திருமலை ஸ்ரீனிவாசனே தூப்புல் தஞ்சாவில் தூப்புல் தூய்மையான புல்லான விஸ்வாமித்திர கோத்திரத்தில் ஆச்சாரிய சார்வபௌமனா அவதரித்தார் வேதாந்த தேசிகனை. அந்த வேதாந்த தேசிகனை காட்டுறது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஷீரொன்று, அவருக்கு சீர்மை மேன்மை பெருமைகள், அந்த மேன்மைகள்லாம் ஒன்றி இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அதில் தான் நேற்று என்ன பார்த்தோம், பிதாயஸ்யானந்த சூரி புண்டரீகாக்ஷயஜ்வனா பௌத்ரோயா தனயா தோதாரம்பாயா தஸ்ய மங்களம் அப்படின்னு குமார வரதாச்சார் சுவாமி பண்ணின மங்களத்தில் சாதித்தபடிக்கு அனந்தசூரி அவருடைய திருக்குமாரனும் புண்டரீகாக்ஷ யஜ்வாவனுடைய பௌத்திரனும் அப்படின்னு. அதுக்கு தான் அவள் ரெண்டு பேருக்கும் அனந்தசூரிக்கு என்ன பெருமை, புண்டரீகாக்ஷ யஜ்வாவுக்கு என்ன பெருமை, அவரும் சூரி தான். சூரியனா நித்திய சூரிய துல்லியமாக. ஆகவே பார்த்தோம், இந்த கர்மாக்கள்லாம் வர்ணாசிரம தர்மமான கர்மங்கள், அதில் அக்னிஹோத்ராதி யாகாதிகள்லாம் சம்ஸ்காரத்தில் சில பலது சேர்ந்ததுகள். 40 சம்ஸ்காரம் பிராமணனுக்கு சொல்கிறது, அதெல்லாம் அவசிய கர்த்தவியம், அதில் சேர்ந்தது. அது தவிரவும் சில பலாதிகளை உத்தேசித்து பண்ணக்கூடியது. அதெல்லாம் பலாதிகளை உத்தேசித்து பண்ணாத எம்பெருமானுடைய பிரீத்திக்கே பண்ணாக்கா அந்த எம்பெருமான் மலர்ந்து திருக்கண்களால் புண்டரீகாக்ஷனா அனுகிரகிக்கிறான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அவர் திருநாமமே அப்படி அமைஞ்சிருக்குது, புண்டரீகாட்ச. அதனால் சூரி அப்படின்னு அவரையும் சொன்னார். பலார்த்தமாக பண்ணால் அப்படி இல்லை, பகவத் பிரீத்தியர்த்தமாக அந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் அனுஷ்டிச்சாக்கா பெருமாள் அப்படி மலர்றதுனால இவரும் பகவத் கைங்கரியமே இந்த கர்மம் மூலமாக. அவன் முழுவேத தமுதோல்லோ, ஆனால் பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் மூலமாக ஆராத்தியனாக இருக்கிறதுனால அந்த கர்மாக்கள்லாம் அவனுடைய பிரீத்திக்கு எப்பவும் பண்ணிட்டு இருக்கவர். அதனால் நித்திய சூரிய துல்லியமாக இவரும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு. இந்த இடத்துல ஏன் இவர் ரெண்டு பேரை மாத்திரம் சொன்னார்? ஆழ்வார் சொல்கிறாரு, ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் எந்த தந்தை தந்த தம்மூத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி பழிப்பிலரா வந்திருக்கோம்னா அப்போ அவளெல்லாம் சொல்ல வேண்டாமா? அப்படின்னா இந்த வம்சத்தை பார்க்க வேண்டாமான்னா அப்படி இல்லை. எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையும் சொல்லிட்டு போக முடியாது. அதனால் ஒரு பிரமாணம் சொல்கிறது, ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பினுர்த்தியந்தி பிதாமஹா வைஷ்ணவோ நக்குலே ஜாதா. நம்முடைய குலத்தில் ஒரு வைஷ்ணவன் பிறந்திருக்கான் அப்படின்னு ஆஸ்போட்டயந்தி பிதரஹா, பித்திருக்கள்லாம் அப்படியே சோடு கொட்டி அப்படி இது பண்ணுறா. பினுர்த்தியந்தி பிதாமஹா, நர்தனம் ஆடுறா, கூத்தாடுறா சந்தோஷம் மிகுதியினால் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால ரெண்டு பேர் அங்கே சொல்லிருக்கிறதுனால பிதாவையும் பிதாமகாலையும் சொல்லிருக்கிறதுனால அதே போல் இங்கே பிதாவையும் பிதாமகரையும் அந்த நியாயத்தில் சொல்லப்பட்டது. அதனால் பூர்வத்தில் இருந்தவாழ்லாமும் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருந்தவா தான். எப்படி ஏகஸ்வாது ந புஞ்சீதா புஞ்சீத தசபிசஹா, அதாவது சுவாது உயர்ந்ததான வஸ்துவை
ஏகன புஞ்சிதா, ஏகனாக இருந்து ஒத்தனாக இருந்து சாப்பிடக்கூடாது. புஞ்சித தசபிசகா 10 பேரோடு இருந்து சாப்பிடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் அப்படின்ன மாதிரி குழாங்களாய் அடியருடன் கூடி சாப்பிடணும்னு அர்த்தம். தான வஸ்து அனுபவிக்கணும்னு அர்த்தம். ஆனால் அதில் சொல்லச்சே அந்த இடத்துல ஒரு இதுக்கு புஞ்சித தசபிசகா 10 பேரோடன்னு சொல்லிச்சு. ஏதோ ஒரு எண்ணிக்கை சொல்லணும், இல்லை சங்கிக்கை. அதனால் அதாவது நிறையன்றதை காண்பிக்கிறதுக்கு தசான்ற சப்தத்தை உபயோகப்படுத்துச்சு. அதனால் ஆண்டாளும் 5,00,000 குடிப்பெண்கள்லாம் எழுந்து அந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் அந்த சிறுமியெல்லாம் நோன்பு நோத்தா கூட 10 பேரை எழுப்பினான். அதாவது இப்படி உயர்ந்ததான பகவத் அனுபவத்தை பெறறதுக்கு இந்த சாஸ்திரத்தில் தசபிஹி சகான்னு சொல்லித்தேன். அதை வச்சுட்டு 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினான். 10 பெண் பேரில் தான் தூங்கினாளா அப்படின்னு அப்படி இல்லை. என்ன அதில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்துச்சு, எத்தனையோ பேர் தூங்கியிருப்பா அதில். ஆனால் ஆண்டாள் 10 பேர் எழுப்பினான். எதுக்காக? இந்த சாஸ்திரம் சொன்னதுனால ஒரு 10 பேர் அப்படின்னு அது ஒரு கோடிட்டு காமிச்சதுனால 10 பேர் எழுப்பினான். அதோடு கூட ஆழ்வார்களும் 10 பேர் தன்னுடைய தகப்பனாரோட கூட இருக்கிற தகப்பனாரும் சேர்ந்து இருக்கிற ஆழ்வார்லாம் 10 பேராக இருந்ததுனால அதையும் கணக்கிட்டு இப்படியும் அப்படியுமா அது 10. அதை போல் இந்த இடத்துல ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பினுஸ்தந்தி பிதாமஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிற இதில் 2 பேர். சாதாரணமாக அதுக்கப்புறம் சாதாரணமாக மாதா வந்து பிரயப்பிரவர்த்தை, பிதா வந்து ஹித பிரவர்த்தன் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால தான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொன்னான். அவன் ஹிதப்பிரவர்த்தனாக இருக்கிறதுனால பவ்யமாக இருக்கக்கூடிய குமரன் அப்படின்னு சொன்னான். மாதா வந்து பிரயப்பிரவர்த்தியானதுனால பிரயமாக இருக்கிறத குழந்தைக்கு பண்ணுவாளானதுனால அது துள்ளி குதிக்கிறது. யசோதை இளம் சிங்கம்னு சொன்னான். ஆனால் அப்படி இல்லை. இந்த பெருமைலாம் இந்த வித்தியைகள்லாம் வரணும்னு சொன்னால் வித்யா வினய சம்பன்னம், வித்யா ததாமி வினயம் இத்தியாதிகளில் இருக்குது. அதனால் வினயம்தான் ரொம்ப பிரதானம் வித்தியைக்கு. எந்த இடத்துல வினயம் இருக்குதோ அந்த இடத்துல தான் வித்தியையும் வளரும். எந்த இடத்துல வித்தியை வந்திருக்குதோ அந்த இடத்துல வினயம் கட்டாயம் இருக்கும். அதனால் அந்த வினயம் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொன்னால் மாதாவினிடத்துலேருந்து தான் வரும். அதனால்தான் ஸ்தனயாக தோதாரம்பாயா ஸ்தஸ்யமா தோதாரம்பாயான்னு சொல்லப்பட்டதுங்க. தோதாரம்பான்றது தாயார், திருத்தாயார். எங்கே ஆத்ரேய கோத்திரத்தில், அதான் கிடாம்பியா பிள்ளாருடைய சகோதரி. அதனால் அந்த கோத்திரத்தில் வந்த தோதாரம்பா அம்மங்கார். எப்படி தாயார் இடத்துலேருந்து இந்த வினயம் வருதுன்னா, ஸ்வதா ஸ்திரீகளுக்கு மாதృత్వ பிரயுக்தமான, அதாவது பத்னித்துவ பிரயுக்தமான சேஷத்துவம் பாரதந்திரியமெல்லாம் அவள் இடத்துல குடிக்கொண்டிருக்கு. புருஷனுக்கு இந்த வினயங்கள்லாம் வந்தேரியாக தான் வரணும். அவனுக்கு அந்த பும்சத்துவ பிரயுக்தமாக கொஞ்சம் கடினத்தன்மையெல்லாம் அவனுக்கு உண்டு. அதனால் சாஸ்திரங்களை கற்று வினயத்தன்மை வரணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஸ்திரீகளுக்கு அப்படி இல்லை. வினயம் வந்து அது ஜன்மனா சித்தமானதுனால அந்த இடத்துல தான் எதுவுமே என்ன ஆகார சுத்தி இருந்தால் தான் சத்துவ சுத்தி வரும். வினயம்ன்றது சத்துவ சுத்தியினால் வருது. ஆகார சுத்தி எங்கேருந்து? முதல் ஆகாரம் குழந்தைய ஜனிச்சத்துலேருந்து தாயாருடைய ஸ்தன்யபானந்தான், தாய்ப்பால் தான். அப்போது அந்த சுத்தமான ஆகாரத்துலேருந்து சத்துவ சுத்தி அப்போ குழந்தைக்கு வருது. அதுக்கு முன்னையே கர்ப்பத்தில் இருக்கச்சேவே கூட தாயாரனுடைய ஆகாராதிகளை பொறுத்து தான் அந்த குழந்தைக்கு ஆகாரம், அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு. அதனால் அந்த வினயங்கள்லாம் எங்கேருந்து வரும்னு சொன்னால் அந்த தாயார் கொள்ளக்கூடிய ஆகாரம் அதுதான் குழந்தைக்கு ஆகாரமாக பரிணமிக்கிறது. அதனால் வினயம் வந்து தாயார் இடத்துலேருந்து தான் வரும். அதனால தான் இந்த வினயயுக்தமான தனய சப்தம் இருக்குதே,
அந்த தனையன்னு சொல்லப்பட்டது தோதாரம்பைக்கு தனையனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல 3 விஷயம் ஜனிக்கிற குலம், அதாவது ஒருத்தர் ஜனிக்கிறான்னா அந்த குலம் அதான் அது பீஜம். அப்புறம் க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய தாயார், இதனால் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற ரீதியில் திருத்துழா எப்படி அங்குருக்கிச்சேவே மனம் வீசரா போல சுவாமி தேசிகனுடைய பெருமை அங்கேயே ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னையும் அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னையே திருமலைமாலனுடைய திருமணியை விழுங்குற மாதிரி அந்த பெருமாள் வந்து கண்டா ரூபேன இவாளுடைய கர்ப்பத்தில் புகிற மாதிரி அந்த சொப்பனாதிகள்லாம் இருக்குது. இப்படி இதனுடைய சீர்மை தேசிகனுக்கு இருக்கு. இதுக்கு மேலே சாஸ்திரத்தை அபியசிக்கணும் ஆச்சாரியனிடத்தில். அதாவது சகப்பனார் இடத்துலையோ இல்லை மற்ற ஆச்சாரியர்கள் இடத்துலையோ அதிகரிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்திதியில் இவருக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், யோ பால்யே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராந்தயாம் அவாப்பிய விருத்திங்கமிதா தஸ்மை யோக்யாய மங்களம் அப்படின்னு வரதாச்சார சுவாமி சாதிச்சிருக்காரு. பால்யத்திலேயே, அதாவது குழந்தை பருவத்திலேயே, உபநயன பருவத்துக்கு முன்னே பிரம்மோபதேசம் பண்ணுறது, வேதாபியாசம் அதிலேருந்து பண்ணுறது, அதுக்கு முன்னமே அக்ஷராபியாசம்னு உண்டு 5வது வயசில். அந்த பால பருவத்திலேயே, அதனால்தான் யோ பால்யேன்னு சொன்னேன். இங்கே வட்டு மாணவனாயிடுறான். எங்கே 7வது வயசில் உபநயனம் பண்ணச்சே, அது பால பருவத்துக்கு அடுத்த பருவம். அதனால் யோ பால்யே, அந்த பாலனாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே வரதாரியஸ்ய பிராச்சாரியராக இருக்கக்கூடிய வரதாச்சாரியர். பிராச்சாரியர் அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஆச்சாரியர் யாருன்னா இவருடைய மாமா அப்பிள்ளார் கிடாம்பி ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர், அதான் தோதாரம்பைக்கு சகோதரர். அவர் ஆச்சாரியன். மாதுலா சகலா கலஹான் மேலே வரும், அங்கே வரைச்சே பார்ப்போம். அவருக்கும் ஆச்சாரியன் இந்த வரதாச்சாரியர். அதனால் அந்த வரதாச்சாரியர் இடத்துல பிராச்சாரியஸ்ய பராம் தயாம் அவாப்யா, அந்த பிராச்சாரியராக இருக்கக்கூடிய வரதாச்சாரியருடைய பராம்தயம் தயம், அவருடைய தயையை அடைந்து பெற்று அவாப்பிய, அவருடைய அனுகிரகம், கிருபையினால் ஏற்பட்ட அனுகிரகம். தயாம் அவாப்பிய, அவருடைய தயையை கிருபையை அடைந்து அப்படின்னு. அவரிடத்துல இவர் காலக்ஷேமம்லாம் பண்ணல. அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய இவருடைய மாத்துலரான கிடாம்பி அப்புள்ளார்கிட்ட தான் காலக்ஷேமம்லாம் பண்ணுறார், வாசிக்கிறார். ஆனால் அப்போது அந்த பிராச்சாரியரான வரதாச்சாரியர்னு சொல்லக்கூடிய நடாதுரம்மாள் என்ன பண்ணுறார், அவருடைய தயையை இவர் அடைந்தார். அப்படின்னா அது இவருக்கு அக்ஷராபியாச காலத்தில் இங்கேருந்து அந்த நடாதுரம்மாள் காலக்ஷேப கோஷ்டிக்கு தேவப்பெருமாள் சன்னதிக்கு மாமா அழிச்சுட்டு போகிறார் கிடாம்பி அப்புள்ளார். அந்த இடத்துல அவர் இந்த குழந்தையினுடைய தேஜஸெல்லாம் கண்டு அனுகிரகம் பண்ணுறார். அவர் அனுகிரகம் பண்ணதுனால இவருக்கு மேலே மேலே அவாப விருத்திங்கமிதா அப்படின்னு வந்ததா, விருத்திலாம் இல்லை, குழந்தைக்கு தேஜஸ் இருக்குதுன்னு அவர் கண்டு இது பண்ணார். அந்த அதனால் தேஜஸ் இருந்தால் கூட, உயர்ந்த செடியானா கூட அது மேலே மேலே வளரணும்னா அதுக்கு உரம் ஜலமெல்லாம் கொட்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உயர்ந்ததாக இருந்தால் கூட பட்டு போயிடும். அதனால் இவருடைய தேஜஸை கண்டு அவர் என்ன பண்ணார், பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்திரை வித்யமான்யஸ்வம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். அவருடைய தயினால
உயர்ந்த தயினால் பராம் தயாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஸ்லோகத்தில். அப்படி உயர்ந்த தயினால் அவர் அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு இது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.